வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த சேமியா கேசரி செய்கிறதுக்கு தண்ணி எந்த அளவுகளில் சேர்க்கணும், அதே போல் இனிப்பு எந்த அளவு சேர்க்கணும் அப்படிங்கிற அளவுகள் எல்லாம் வீடியோவில் கரெக்டாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கேசரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி சேமியா கேசரி செய்கிறதுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உப்புமா செய்கிற சேமியா தான். இதை நம்ம கடையில் கேட்டு வாங்கிக்கங்க. சின்ன பாக்கெட் இருக்கும்ல, ஒரு 150 கிராம் பாக்கெட், சின்ன பாக்கெட், அதில் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சேமியா கேசரி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பை சேர்த்து ஒரு பாதி அளவு வறுபட்டு வரட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு பாதி அளவு வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 10லேருந்து ஒரு 12 திராட்சை, காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்குவோம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டு வரணும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சேமியாவை வறுத்து எடுத்துக்குவோம். வறுத்துட்டு செய்யும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த சேமியாவில் உள்ள கொழப்பு தன்மை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் சேமியாவை வறுத்துட்டு செய்வோம். வறுத்த சேமியாவாக இருந்தாலும் ஒரு 2 செகண்ட் நீங்கள் வறுத்து விட்டுக்குங்க. இதே இதை வந்து நீங்கள் பாயாச சேமியாலையும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா இது போல் 2 கரண்டி வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்குங்க. இது வறுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது போல் நம்ம திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவர வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு நிறம் மாறி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்குவோம். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிளாஸோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம டீ குடிக்கிற கிளாஸுக்காக கொஞ்சம் பெரிய கிளாஸ் மீடியம் சைஸில் வச்சுருப்போம் வீட்டில். அந்த கிளாஸால் தான் 2 கிளாஸ் அளவு வச்சுக்கிறேன். இது வந்து 150 ml தண்ணி பிடிக்கும். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவு தண்ணி வச்சிங்கன்னா அந்த ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு கரெக்டாக இருக்கும் வெந்து வரத்துக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வரத்துக்கு முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் நான் வந்து ஃபுட் கலர் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குங்குமப்பூ வச்சுருந்தா கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கலர்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கலர் பவுட்ரு சேர்க்காமையும் செய்யலாம் நம்ம. இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேமியா சேர்க்கணும். சேமியா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா இதால் கையால் உதுத்து விட்டு சேர்த்து விடுங்க. நமக்கு நல்லா வறுத்துட்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கும் நமக்கு கேசரி. இப்போ நல்லா இது போல் தண்ணியில் அமுக்கி விட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஃபுல்லாக அடுப்பு தீயை குறைச்சிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா நல்லா அப்படியே மலர்ந்து வெந்து வந்துடும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வந்தால் தான் நம்ம சாப்பிட்றப்ப நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துடணும். தண்ணியே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட. அதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். தண்ணி இருக்கும் போதே சர்க்கரை சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அது ஒரு மாதிரி தளர்வாகிடும். அதனால் தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி அந்த தண்ணி எடுத்த கிளாஸாலே 1 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து கரெக்டான அளவாக இருந்துச்சு. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 3/4 கிளாஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விடுங்க ஒத்தாப்பில். சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சு நம்ம கலந்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா திக்காகிடும். நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. நல்லா இலக்கமாகி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்கானால் போதும். கொஞ்சம் தளர்வாக இருக்கும் போதே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து ஆறுனாலும் இது கேசரி நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கரெக்டாக அருமையாக இருக்கும். இப்போ கடைசியாக இறக்க போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்குவோம். முந்திரி திராட்சை சேர்த்ததுக்கப்புறம் நான் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசரிக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. நம்ம விருப்பத்துக்கு தகுந்த அளவு சேர்த்தோம்னா போதும்.
இந்த அளவே போதும். நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த அளவு சேர்த்தாலே போதும். திகட்டாம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க நெய், அப்படி இல்லைன்னா வேண்டில. இப்போ இந்த பக்குவத்துக்கு இறக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, 6 நாளுமே நமக்கு சாப்பிட்றதுக்கு இதே பக்குவத்துக்கு இறுகி போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப அருமையாக சூப்பராக நம்மளோட சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செய்யணும்னா இந்த ஸ்வீட் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.